Hello friends, welcome to Anni's Kitchen. இன்னைக்கு நாம இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது புழுங்கல் அரிசி, இது பச்சரிசி. இப்போ நான் இந்த ஒரு ஆளாக்கில் 1.5 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி அளவுக்கு நமக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் வேணும், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வேணும், 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வேணும், அப்புறம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வேணும். அதுக்கப்புறம் இனிப்புக்காக நம்ம 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கிறோம். தேங்காய் கட் பண்ணி போடுறதுனா போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ ஃபஸ்ட்டு மாவு அரைக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வெந்தயமும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அரைக்கணும். இது ஒரு 3/4 பாகத்துக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் நாம் இதில் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது 3/4 பாகத்துக்கு அரைப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டோன்னா ஃபுல்லாக அரைப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் கல்லுப்பு போடுறதுனால கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடுறேன். இப்போது நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். இப்போது நான் வெல்லத்தில் தண்ணி ஊற்றி ஜஸ்ட் பாகா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வேறு எதுவுமே போடல. இது கன்சிஸ்டன்சிக்குன்னு எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் பாகு ரெடி பண்ணிக்கோங்க. பாகு ரெடி பண்ணி வடிகட்டிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூளும் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல்லும் போட்டுக்கலாம். தேங்காய் பல்லு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், அது உங்கள் விருப்பம். நான் க்ரன்ச்சினஸ்க்காக தேங்காய் போடுறேன். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கல் ரெடி பண்ணிக்கலாம். கல் காயுது. பணியாரக்கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக அடுப்பை லோவில் வச்சுட்டு தான் நாம் இதை வேக வச்சு எடுக்கணும், இல்லைனா கருகி போயிடும். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும். இப்போது இந்த எல்லா குழியிலையும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடிப்பக்கம் வெந்துருச்சுன்றது நல்லா தெரியுது. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது திருப்பி போட்டு இந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம், எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2 சைடும் வெந்துருச்சு. ஸோ நான் இதை எடுத்துடுறேன். நம்மளோட இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.